பாஜக எப்படியாவது விஜய் தன் வசத்திலே வந்து சிக்குவாரா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். வெளியே சென்று தலையை கொடுத்திருக்கிறார்கள். இது தவளையிடம் தப்பி முதலையிடம் சிக்கிய கதை செயல் அது. அதனால விஜயை வைத்து ஒரு காரியத்தை பண்ணுவதற்கு பாஜக முயற்சிக்கிறது. இந்த தேர்தல் தேர்தல் என்பதை விட வியூகங்களுடைய மோதலாக இருக்க போகிறது. அந்த வகையில் கலைஞருக்கு நிகராக இன்னும் ஒருபடி மேலாகவே நான் பார்க்கிறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய அணுகுமுறை. பதறாத பண்பாளர், போர்க்களங்களை புன்னகையால் கடந்து போகிறார். எங்கேயும் இதுவரை அவர் தொட்டதிலே எங்கும் தோல்வி கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் வரலாற்றில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய காலம்தான் வெற்றிகளின் உச்சபட்சமாக இருக்கிறது. அதற்கு ஏற்ற போல ராஜராஜ சோழனுக்கு உடன் இருந்த ராஜேந்திர சோழன் போல அவருடைய மைந்தர் துணை முதல்வருடைய உழைப்பு ஒரு ஒரு பெரிய போர்க்களத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். ஒரு ஜனநாயக போர்க்களம். பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒரு பக்கம் திராவிட இயக்கங்களையே அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதிமுகவை அரவணைத்து அழிப்பது, திமுகவை எதிர்த்து ஒழிப்பது.